காலைதோறும் புதியவை. நம் தகப்பன் கிறிஸ்துவே. February 9. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்கச் செய்து. அப்போஸ்தலர் 17:26. இனவெறி என்பது அமெரிக்கர்களிடையே மேலோங்கி நின்ற காலம் அது. கருப்பு நிறத்தவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் சமூகத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாகவும் இழிவானவர்களாகவும் நடத்தப்பட்ட அந்த காலம். வெள்ளையர்களுக்கும் கருப்பர்களுக்கும் தனித்தனி பள்ளிக்கூடம் அமைக்கப்பட்டிருந்தது. மார்ட்டின் லூதர் கிங் என்பவர் 1929 1968 வரை வாழ்ந்தவர். ஓர் புரட்சியாளராக மாறினார். சமத்துவம் கிடைக்க பாடுபட்டார். 60 லட்சம் மைல்கள் தூரம் அமெரிக்காவை சுற்றி வந்து 2500 கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தி எல்லோருக்கும் அன்பு செலுத்தும் உயரிய பண்பை போதித்தார். உலகத்தை உற்று நோக்கச் செய்தார். லட்சக்கணக்கான கருப்பு இனத்தவர்களை ஒன்று திரட்டி தனது நோக்கங்களையும் திட்டங்களையும் வெளிப்படுத்தினார். போராட்டங்கள் வெற்றி பெற்றது. 1965 அவர் ஓர் சிறந்த மனிதராக பாராட்டப்பட்டார். தனது 35 வயதில் நோபல் பரிசை பெற்றார். இறுதியாக ஓர் இனவெறி பிடித்த ஒருவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இன்றும் ஏற்றத்தாழ்வுகள் உலகமெங்கும் மலிந்து கிடக்கிறது. அனைவரும் ஆதாமில் உருவானவர்கள் என்றாலும் எப்படியோ வேற்றுமைகள் நிறைந்து காணப்படுகின்றன. அந்த வேற்றுமை பகைமையாக மாறி வெறியாகவும் காட்சியளிக்கிறது. ஒருவரை ஒருவர் அழித்துக் கொள்கின்றனர். வலிமையானவர்கள் எப்போதுமே நலிந்தவர்களை வெறுப்பாக பார்த்து முற்றிலும் இல்லாமல் செய்ய முயற்சிக்கப்படுகிறது அல்லது கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். இது எல்லா நாடுகளிலும் இன்றும் காணப்படுகிறது. முன்பு போல் இன்று அமெரிக்காவில் இல்லை என்றாலும் முற்றிலும் ஒழிந்தது என்று சொல்வதற்கில்லை. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:9. இயேசு கிறிஸ்து ஓர் சமத்துவ போராளி. அவர் வாழ்ந்த காலங்களில் அதற்காக பெரிதும் பாடுபட்டார். பரிசேயர்கள், சதுசேயர்கள், சமாரியர்கள், புறஜாதியார் என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இவர்களை கண்டிக்கவும் தனது புரட்சிகரமான கருத்துக்களால் அன்பையும் ஒற்றுமையையும் ஏற்பட செய்தார். குடும்பங்களில் இது ஒழிய வேண்டும். சபையிலும் காணப்படுகிற இந்த கொடிய நோயை குணப்படுத்த வேண்டும். கிறிஸ்துவால் மட்டுமே முடியும். ஊழிய வளர்ச்சிக்கு எங்கும் தடையாக இருப்பது இந்த ஏற்றத்தாழ்வுகளே. நமது வாழ்க்கையில் அனைவரையும் சமமாக பார்ப்போம். அன்பாக நடத்துவோம். பிரிவினைகளை தகர்த்தெறிவோம். அப்பொழுதுதான் சுவிசேஷம் சுலபமாக சென்றடையும். ஜெபம். பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு உதவியருளும். ஆமேன்.